ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு ஜூன் மாதம் 26ஆம் தேதி வியாழக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு சாரமற்ற உப்பு. மத்தேயு 5:13 சொல்லுகிறது, உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? உப்பை குறித்து முதலாக ஆதியாகமம் 14:3 வாசிக்கிறோம். அங்கே உப்பு கடலை குறித்து வாசிக்கிறோம். அது சவக்கடல் என்றும் பலராலும் அழைக்கப்படுகிறது. இரண்டாவது உப்பை பற்றி ஆதியாகமம் 19:26 வாசிக்கலாம். லோத்தின் மனைவி பின்னிட்டு திரும்பி பார்த்து உப்பு தூணாய் மாறினாள். மூன்றாவது உப்பை குறித்து லேவியராகமம் 2:13 உப்பானது கர்த்தரால் அங்கீகரிக்கப்படுகிற உப்பாக, சாரமுள்ள உப்பாக, ஆசீர்வாதமான உப்பாக விளங்குகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் சொன்னார், நீ படைக்கிற எந்த போஜன பலியும் உப்பினால் சாரமாக்கப்படுவதாக. உன் தேவனுடைய உடன்படிக்கையின் உப்பை உன் போஜன பலியிலே குறைய விடாமல் நீ படைப்பது எல்லாவற்றோடும் உப்பையும் படைப்பாயாக. லேவியராகமம் 2:13. தேவ சமூகத்தில் உப்பு பரிசுத்தமாய் மாறுகிறது. ஆம், அதன் நிறம் வெண்மையாய் பரிசுத்தத்தை காண்பித்துக் கொண்டே இருக்கும். தேக்கி வைக்கப்படும் கடல் நீரிலே சூரிய வெளிச்சம் படும்போது அது தூய்மையான உப்பாகிறது. கர்த்தருக்கென்று வேறு பிரிக்கப்படும் போது நீதியின் சூரியனாகிய கர்த்தர் நம்மிலே பிரகாசித்து பரிசுத்தமாய் மாற்றுகிறார். ரோமானியர்கள் உப்பை பரிசுத்தமானதாய் கண்டார்கள். யூதர்களுக்கு அந்திப்பலி காணிக்கையாய் விளங்கியது. உங்களையும் உங்களுடைய சரீரங்களையும் பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பீர்களா? ரோமர் 12:1. உப்பின் அடுத்த முக்கியமான குணாதிசயம் பொருட்களை பாதுகாப்பதாகும். மரித்த சரீரம் சில மணி நேரங்கள் கெடாமல் இருக்க ஐஸ் கட்டியையும் உப்பையும் சேர்த்து வைக்கிறார்கள். மரித்த சரீரம் அழுகி போகாமல் இருக்க அது உதவும். வீட்டிலே ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்க அதை உப்புக்குள் ஊற வைப்பதுண்டு. அப்பொழுது கிருமிகள் உள்ளே போகாதபடி ஊறுகாய் பாதுகாக்கப்பட்டு நீண்ட நாட்கள் கெட்டு போகாமல் இருக்கும். நீங்கள் உங்களுடைய குடும்பத்தையும் தேசத்தையும் பாதுகாக்கும்படி உப்பாக விளங்க வேண்டியது அவசியம். உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலாளனாக வைத்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எசேக்கியேல் 3:17. உங்களை குறித்து தேவனுக்கு ஒரு நோக்கமும் திட்டமும் உண்டு. அது என்ன? நாம் நமது தேசத்தின் மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதே அது. உப்பின் அடுத்த உபயோகம் என்ன? அது சுத்திகரிக்கிறது. தென்னை மரம் காய்க்காமல் பூச்சிகள் பிடிக்கும்போது மட்டைக்குள் உப்பை வைப்பார்கள். அந்த உப்பு மரத்தை சுத்திகரிக்கும், பூச்சிகளை எல்லாம் கொன்று போடும். கர்த்தருக்காக நீங்கள் கனி கொடுக்க வேண்டுமானால் உங்களுக்கு சுத்திகரிப்பு அவசியம். எரிகோ பட்டணத்து மக்கள் அங்குள்ள தண்ணீர் கெட்டது என்ற வேதனையோடு எலிசாவிடம் வந்து சொன்னபோது எலிசா ஒரு புது தோண்டியில் உப்பை போடச் செய்து தண்ணீரை சுத்திகரித்து ஆரோக்கியமாக்கினார். தேவப்பிள்ளைகளே, உபயோகமான உப்பாயிருங்கள். இன்றைய நினைவிற்கு யோவான் 17ஆம் அதிகாரம் 16-17 நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். இன்றைய வேத வாசிப்பு காலை யோபு 5, 6 மற்றும் 7 அதிகாரங்கள். மாலை அப்போஸ்தலருடைய நடபடிகள் 8 அதிகாரம்
1 25 வசனம் முடிய. அன்புக்குரிய அன்றனுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். சாரமுள்ள உப்பாயிருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.